ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. ஸோ அந்த அது எந்த பிரகாரம் பண்ணுங்கிறது அது ப்ராஜெக்ட் டைரக்டர் பண்ணட்டும். முதல்ல ஆர்த்தியா, அப்புறமா பிரார்த்தனை ஸ்லோகாவா, அப்புறமா இந்த தன்வந்திரி ஸ்லோகமா, அது எந்த ஆர்டர்ல வருதோ அது ப்ராஜெக்ட் டைரக்டர் கேன் டிசைட். பாக்கி நீயோட கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்த்தியோட ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தென் வி வில் ஹேவ் தி Dhanvantari Shloka and then we will do today's Prarthana. So today's Aarti Deepa ji has sent and Vishwanath ji will chant chapter 18th Prarthana Shloka. Very nice. மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வருவாய் நீ இசை தரவாணி, இங்கு வருவாய் நீ லயம் தருவே நீ அம்மா. நாமக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய், பூமனக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய், எங்கள் உள்ள கோயிலிலே உறைந்திருப்பாய். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய், எங்கள் உள்ள கோயிலிலே உறைந்திருப்பாய். கள்ளமில்லாமல் தோலும் அன்பர்க்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே. வாணி சரஸ்வதி மாதேவி பாரதி வாகேஸ்வரி, காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் தேவினி. நான் முகநாயகி மோகன ரூபிணி, நான் வரை போற்றிடும் தேவினி. வானவர் கமுதே தேனருள் சிந்தும் காண மனோகரி கல்யாணி. வருவாய் நீ இசை தரவாணி, இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி, தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா. பியூட்டிஃபுல் தீபாஜி, ரொம்ப அழகான பாட்டு. எனக்கு தெரியாத பாட்டு, பட் ரொம்ப அழகா பாடுங்க. பாட வந்தோம். பியூட்டிஃபுல், வெரி நைஸ். தேங்க்யூ ஜி. ஸோ இது ரொம்ப பாப்புலர் தன்வந்திரி ஸ்லோகம். அதை நான் சேண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களால சேண்ட் பண்ண முடியும்னா 3 வாட்டி பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய धन्वन्तरि महाविष्णवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः।
எல்லாரும் அவரோட நல்ல உடம்பு நல்லா குணமாயிட்டு சீக்கிரமா சேர்ந்து நம்மளோட கிளாஸ்ல வரத்துக்கு பிரார்த்திக்கிறோம். வெரி நைஸ் பீப்புள். நல்லா இருக்கணும், க்ஷேமமா, நல்ல ஆரோக்கியத்தோட, நல்லா இந்த சர்ஜரி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்மளோட சேர்ந்து கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு 18வது அத்தியாயத்துல இருக்கோம். முதல்ல இத பிரார்த்தனை வச்சுக்கலாமா விஸ்வநாத்ஜி? Vishwanathji. Yes. Jai Shri Krishna. Upra Slokam. Pravrittincha nivrittincha karya karye bhaya bhaye bandham mokshaincha yaveti buddhi sa partha satviki. अरवत्ताराவது श्लोकम. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. பியூட்டிஃபுல்லி சுச்சாக ரொம்ப அழகா இருங்க. வெரி நைஸ் விஸ்வநாத்ஜி, வெரி வெரி நைஸ். ஸோ நம்ம இப்ப 18வது அத்தியாயத்துல 25 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 16வதுலேருந்து 25வது ஸ்லோகம் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட 3 ஸ்லோகம் 26, 27, 28 அதை எடுத்துக்கலாம். ஸோ ரிவிஷன் யார் பண்றீங்களா? சுபஸ்ரீஜி நீங்க பண்றீங்களா? பண்றேன் சார். ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. तत्रैवं सति कर्तारमात्मानं केवलं तु यः पश्यत्यकृतबुद्धित्वान् न स पश्यति दुर्मतिः. यस्य नाहङ्कृतो भावो बुद्धिर्यस्य न लिप्यते हत्वापि स इमान् लोकान् न हन्ति न निबध्यते. ज्ञानैज्ञेयं परिज्ञाता त्रिविधा कर्म चोदना करणं कर्म कर्तेति त्रिविधः कर्म संग्रहः. ज्ञानं कर्म च कर्ता च त्रिधैव गुणभेदतः प्रोच्यते गुणसंख्यानि यथावत् शृणुतान्यपि. सर्वभूतेषु येनैकं भावमव्ययमीक्षते अविभक्तं विभक्तेषु तज्ज्ञानो विद्धि सात्विकम्. पृथक्त्वेन तु यज्ञानं नानाभावान् पृथक्विधान् वेति सर्वेषु भूतेषु तज्ज्ञानो विद्धि राजसम्. यत्तु कृत्स्नवदेकस्मिन् कार्ये सक्तमहैतुकम् अतत्त्वार्थवदल्पञ्च तत्तामसमुदाहृतम्. नियतं सङ्गरहितमरागद्वेषतः कृतम् अफलप्रेप्सुना कर्म यत्तत् सात्विकमुच्यते. यत्तु कामेप्सुना कर्म साहङ्कारेण वा पुनः क्रियते बहुलायासं तद्राजसमुदाहृतम्. अनुबन्धं क्षयं हिंसामनवेक्ष्य च पौरुषम्
मोहादारभ्यते कर्म यत्तत्तामसमुच्यते. வண்டர்ஃபுல் ஜி. சுபஸ்ரீஜி ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லு. நிஜமாவே எனக்கே தடங்களா இருக்கும் போல இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களோட அந்த இடங்கள் கூட ரொம்ப அழகா சொன்னீங்க. வெரி 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 நைஸ். நீங்க Thank you. பிராக்டிஸ் எடுத்து உங்களுக்கும் பிராக்டிஸ் ஆயிருக்கு. ஸோ ஆமா ரொம்ப சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நிஜமாவே இன்னைக்கு ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் சாண்டிங். நான் நீங்க நிஜமாவே நார்மலாவே நல்லா சாண்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னேன். ஸோ வண்டர்ஃபுல். தேங்க்யூ. ஸோ பகவான் வந்து 3 விஷயம் சொல்றார். அதாவது 18வது ஸ்லோகத்துல பார்த்தேன்னா 6 விஷயங்களை பத்தி சொல்றார். ஒரு கர்மம்ங்கிறது ஒரு செயல் பண்றதுல 1 அறிவு, 1 அறிந்தது மற்றும் அறிந்தவர். அதாவது அந்த தேர்ஸ்டோட எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா தேர்ஸ்ட் பண்றது அது ஞானம். அது தேர்ஸ்ட் வந்து பண்ணா தண்ணி குடிக்கணும், அது தேர்ஸ்ட் எடுக்கிறது, அது வந்து அதுதான் அறிந்தது. மற்றும் அதை குடித்தால் போகுங்கிறது நமக்கு தெரியறது, அது அறிந்தவர். இந்த 3ம் ஒரு கர்மத்தை தூண்டுபவை. அண்ட் 3 விஷயங்கள் அந்த கர்மத்தை செய்வது. 1 அந்த இந்திரியங்கள், கருவிகள். இந்த 2 கருவிகளும் இந்திரியங்களும் வந்து அந்த 1. இன்னொன்னு வந்து கர்மம், அந்த செயல். அண்ட் 3வது செய்பவர். சோ இந்த மாதிரி 6 விஷயங்கள். 1 இந்த 3 விஷயங்கள் கர்மத்தை தூண்டுபவை, 3 விஷயம் இந்த கர்மத்தை செய்பவை. இந்த கர்மங்களை பத்தி தான் பகவான் சொல்லிட்டு இருக்கார். அதுல 3 விஷயத்தை, இந்த 6 விஷயத்திலையும் பகவான் வந்து 3 விஷயங்களை எடுத்துட்டு இருக்கார். ஞானம், கர்மம் மற்றும் கர்மத்தை செய்பவர். இந்த ஞானம், கர்மம், கர்மத்தை செய்பவர், இந்த 3ம் அதுக்கு 3 விதமாக இருக்கிறது. அந்த 3 குணங்களுக்கு தகுந்தாப்புல இந்த 3 விஷயங்களும் இருக்கிறது. 3 விதமான ஞானங்கள் இருக்கிறது. 3 விதமான ஞானம், சாத்விக ஞானம் எல்லாமே ஒன்று. நான் எனக்குள்ள இருக்கிறது தான் இன்னொருத்தருக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. ரஜச ஞானம், நான் தனி அவர் தனி, அலைகள்ல இருக்கிற ஒவ்வொரு துளியும் தனி அப்படின்னு நினைக்கிறது, அது ரஜசிக ஞானம். தாமசிக ஞானம், ஞானமே இல்லை, அல்பமான ஒரு விஷயம், எதுக்கும் காரணம் இல்லாம இருக்கிறது, எதுக்குமே ஒரு 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 அர்த்தம் இல்லாம நடக்கிறது, அது தாமசீகம். அப்படின்னு 3 விதமான ஞானங்கள். அப்புறம் 3 விதமான கர்மங்கள். விதிகள் படி பண்றது, அதுவும் பிணைப்பில்லாமல் பண்றது, சமநலமயத்தோட பண்றது, இதெல்லாம் சாத்விக ஞானம். ராஜசீக ஞானம் இன்பத்துக்காக பண்றது, ஒரு அகங்காரத்துடன் பண்றது, இது ராஜசீக ஞானம். தாமசீக ஞானம்ங்கிறது இதெல்லாம் கர்மம், ராஜசீக கர்மம். தாமசீக கர்மங்கள் மோகத்துல, ஒரு மாயையில பண்றது, இன்னொருத்தருக்கு காயம் வரும்படி பண்றது, அதனால என்ன விளைவுகள் வரும்னு ஒரு அலட்சியத்தோட பண்றது. இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம், இந்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் தாமசிக கர்மம் அப்படின்னு பகவான் 25 ஸ்லோகம் வரைக்கும் இந்த 3 விஷயத்தில் ஞானத்தையும் கர்மத்தை பத்தியும் சொல்றார். அடுத்த 3 ஸ்லோகங்கள் கர்த்தாவை பத்தி சொல்றார், அதாவது செய்பவரை பத்தி சொல்றார். இந்த செய்பவரும் 3 விதமானது, சாத்விகம், ராஜசீகம் மற்றும் தாமசீகம். அதை பத்தி இந்த அடுத்த 3 ஸ்லோகங்கள் 26, 27, 28 அதுல சொல்றார். ஒரு ஸ்லோகமா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 26வது ஸ்லோகம். முக்த சங்கோ நஹம்வாதி
धृत्युत्साहसमन्वितः सिद्ध्यसिद्ध्योर्निर्विकारः कर्ता सात्विक उच्यते. முக்த சங்கோ ஒரு பிணைப்பு, சங்கம்னா பிணைப்பு, முக்த சங்கோ ஒரு பிணைப்பு இல்லாமல், ந ஹம்வாதி, அகம்வாதினா நான்கிற ஒரு அகங்காரம், அகம்வாதி அகங்காரம், ந அகம்வாதி அப்படின்னா அகங்காரம் இல்லாதவர், ஹிருதிஹி உறுதியுடன் செய்பவர், உற்சாக உற்சாகத்துடன் செய்பவர், சமன்விதக அருளப்பட்டு, சித்திய அசித்தியோ வெற்றி, சித்திய அசித்தியோ தோல்வி, நிர்விகாரக பாதிக்கப்படாத, கர்த்தா செய்பவர், சாத்விக சாத்விகம் உச்சியதே கூறப்படும். பிணைப்பில்லாமல் அகங்காரம் இல்லாமல் உறுதி மற்றும் உற்சாகம் உள்ளவர், வெற்றி மற்றும் தோல்வியால் பாதிக்கப்படாதவர், இவ்வாறு கர்மம் செய்பவர் சாத்விகம் என்று கூறப்படுவார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு ஷனா பார்க்கலாம். முக்த சங்கோ, முக்த இக்கண் த இருக்கனால மூ மேல ஒரு ஆகாத் கொடுத்து, முக்த சங்கோ இங்கண் க இருக்கனால சங்கோ ச மேல ஆகாத் கொடுத்து, முக்த சங்கோ ந ஹம்வாதி, ந வரணும், ஹம்வாதி சொல்ல வேண்டாம், ஹம்வாதி வ வச்சுட்டு, ஹம்வாதி திருத்யுத்சாஹச, திருத்யு திருத்யு இல்ல, திரு மேல ஆகாத் கொடுத்து, திருத்யு அப்புறம் யூ மேல ஆகாத் கொடுத்து, யுத்சா திருத்யுத்சாஹசமன், சாஹ சமன் ஹசமன் எல்லாமே குறில் எழுத்துகள். திருத்யுத்சாஹசமன்வித, மன்வித ம மேல ஆகாத் கொடுத்து, திருத்யுத்சாஹசமன்வித, சித்திய இது இது ய மூணு இருக்கு, சித்திய சித்தியோர், சித்தியோர் இது இது யோ யோக்கு அப்புறம் ரஃபார், सिद्ध्य सिद्ध्योर्निर्विकार, निर योर निर यो कपर रफार, नी कपर रफार, सो सिद्ध्य सिद्ध्योर्निर्विकार, कर्ता तिप्पी रफार करते क कपरम, कर्ता सात्विक इत इत वी सात्विक उच्यते. Anuja ji. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். கிருஷ்ணா சார் அந்த ஃபர்ஸ்ட் சரண்ல வந்து தீத் அப்படின்னு சொல்லிட்டு திருத்யுத்சாகசன் சொல்லணுமா? ஆமா, தனித்தனி அது ஒட்டி கூடாது. ஓ, அங்க இத் ஆட் பண்ண வேண்டாம் இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் சரண். ஓகே. முக்த சங்கோ ந ஹம்வாதி திருத்யுத்சாகசமன்விதः சித்ய சித்யோ நிர்விகார கர்த்தா சாத்விக உச்யதே. பர்ஃபெக்ட். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னேன். நான் கேட்டுன்னு சொன்னதுனால பர்ஃபெக்டா சொல்லிட்டேன். வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ சார். கிருஷ்ணன் முக்த சங்க, ஒரு சாங்கிய யோகி, சாத்விக யோகி, சாத்விகமா கர்மம் செய்பவர், அவளுக்கு இந்த சங்கம், இந்த பிணைப்பு இல்லாம, எதோட பிணைப்பு? ஒரு ஆசை, ஒரு பேராசை, இது என்னோடது, இது என்னோட பொருள்கள், இதுவா என்னோட மனுஷா, இந்த மாதிரி சூழ்நிலையை நான் தான் பண்ணிருக்கேன், இது என்னோட புகழ், இது என்னோட, எனக்கு கிடைக்கிற மானங்கள், அப்படிங்கிற ஒரு சங்கம் இல்லாமல், அதோட ஒரு பிணைப்பு இல்லாமல், ஒரு டிட்டாச்டா அது இருக்கு, நானும் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது முக்த சங்க. அனஹம்வாதி, தான் பண்றோம்ங்கிற ஒரு அகங்காரம் இல்லாமல் இருப்பா. நான் தான் இது பண்ணேன். ஆசுர சம்பத்தி இருக்கிறாள்ல, தான் 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 அப்படின்னு ஒரு அகங்காரத்துல இருப்பா. அது அகம்வாதி, இது அனஹம்வாதி.
நான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இல்லாமல் திருத்யுத்சாகச மன்விதா. திருத்யு அப்படின்னா ஒரு ஸ்திரமா ஒரு உறுதியோட இருக்கிறது. உற்சாகம் உற்சாகத்தோட பண்றது. எந்த மாதிரியான ஒரு ஒரு தடங்கள் வருதோ, ஒரு விக்னம் வருதோ, யார் நம்மளை பத்தி என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதோ, அதெல்லாத்தையும் உறுதியா எனக்கு இங்கதான் போகணும், எனக்கு இதுதான் நான் பண்ற கர்மம் அப்படின்னு அதெல்லாம் இந்த வர ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான விக்னங்கள் இருந்தாலும் அதுக்கு பொருட்படுத்தாம உற்சாகத்தோட பண்றது. உற்சாகம் அப்படின்னா ஒரு எந்தூசியாசமோட. ஏன்னா அதுல அந்த கர்மம் பண்றதுலதான் அவளோட கவனம். கர்மத்தினால இது கிடைக்குமே, நான் பண்றேனே அப்படின்னா இல்ல. ஆஹா, நல்ல எனர்ஜி, அந்த எனர்ஜியோட பண்ணலாம் அப்படின்னு உற்சாகமாக பண்றது. சமன்விதா, எந்த மாதிரியா இருந்தாலும் ஒரு சமமான நிலையோட பண்றது. இது இந்த மாதிரி பண்றவா திருத்யுத்சாகச மன்விதா சித்திய சித்தியோர் நிர்விகார. ஒரு சாத்விக கர்த்தா சித்திய வெற்றியா இருக்கட்டும், அசித்திய தோல்வியா இருக்கட்டும், அதனால அவளுக்கு ஒண்ணுமே அவளுக்கு அதனால ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராம இருக்கும். அஃபெக்ட் ஆக மாட்டா. சித்தியா இருக்கட்டும், அசித்தியா இருக்கட்டும். ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டேன்னு அப்படின்னு காத்துல மிதந்துட்டு இருக்க மாட்டா. அசித்தியம் தோல்வி நடந்துவிட்டே எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்கலாமா, கழுத்துல தொங்கின்னு சாகலாமா, இல்லைன்னா மஷன் குடிச்சுன்னு சாகலாமா அப்படின்னு யோசிக்காம இருப்பா. சித்தியமா இருந்தாலும் சரி, அசித்தியமா இருந்தாலும் சரி, வெற்றி இருந்தாலும் சரி, தோல்வி இருந்தாலும் சரி, அதெல்லாம் சமன்விதா. அதனால அதோட எஃபெக்ட் இல்லாம இருக்கிறது. கர்த்தா சாத்விக உச்சத்தை. இந்த மாதிரி செய்யவா சாத்விகமான கர்த்தா. இந்த மாதிரி சங்கம் இல்லாமல், ஒரு பிணைப்பு இல்லாமல், தான் என்கிற அகங்காரம் இல்லாமல், ஒரு திருதியுடன், ஒரு ஒரு உறுதியுடன், ஒரு உற்சாகத்துடன், வெற்றியா தோல்வியா ரெண்டுமே சமமாக பார்த்துண்டு யாரு கர்மங்கள் பண்றாளோ அவ சாத்விக கர்த்தா. இந்த மாதிரி 6 விஷயங்களை பகவான் சொல்லிருக்கார். ஒண்ணு பிணைப்பு, இன்று அகங்காரம், மூன்றாவது திருதி உறுதி, உற்சாகம், சித்தியம் வெற்றி, தோல்வி. இந்த 2 விஷயம் பிணைப்பு அகங்காரம், இது ரெண்டையும் விட்டவர். அடுத்த 2 திருதி உற்சாகம், இது ரெண்டையும் உறுதி உற்சாகம், இது ரெண்டும் உள்ளவர். அடுத்த 2 சித்தியம் அசித்தியம் வெற்றி தோல்வி, இது ரெண்டுமே சமமாக பார்க்கிறவா. இந்த மாதிரியான இருக்கிறவா சாத்விக கர்த்தா. இந்த சித்திய சித்தியோ சமமா இருக்கிறது 3 இந்த இடத்துல வருது. பகவான் கீதையில பார்த்தேன் 2வது அத்தியாயத்துல சித்திய சித்தியோ சமோ பூத்வா அப்படின்னு வருது. சமசித்தாவ சித்தௌ ச 4வது அத்தியாயத்துல வருது. இங்க சித்திய சித்தியோர் நிர்விகார அப்படின்னு 3வது இடத்துல வருது. பகவான் சொல்ற இது இந்த சித்தியமா அசித்தியமா இதெல்லாம் ஃபியூச்சர். இப்போ ஒரு கர்மம் பண்ணோம்னா, ஒரு செயல் பண்ணோம்னா, அது சித்தியமா அசித்தியமா வெற்றியா தோல்வியா அதனால வர பலன்கள் அதெல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கு. அது ஃபியூச்சருங்கிறது நமக்கு தெரியாது. க்ளோஸ் புக். நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. நமக்கு தெரியாது என்ன வரப்போறது.
சோ அது சித்தியமா இருக்குமா அசித்தியமா இருக்குமாங்கிறது அது ஒரு மனிதனோட கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா அது சித்தியமா இருக்கோ அசித்தியமா இருக்கோ, வெற்றியோ தோல்வியோ, அதனால எனக்கு ஒரு எஃபெக்ஷனும் இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு மனிதன் கையில இருக்கு. இது புரிஞ்சுண்டு பண்றவா. சித்தியமா இருந்தோ வெற்றியோ தோல்வியோ அது நமக்கு ஃபியூச்சர்ல இருக்கு. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. பகவானுக்கு தெரியும். பகவான் பழசியும் தெரியும், அவளுக்கு நடக்கிறதும் தெரியும், வரப்போவதும் தெரியும். இந்த 3யும் அவளால தான் ஒருத்தரால தான் பார்க்க முடியும். இந்த 3 விஷயத்தையும். நம்மளால பழச பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியும். நிகழ்கிறத பார்க்க முடியும். ஃபியூச்சர்ங்கிறத எதிர்காலத்தை நம்மளால பார்க்கவும் முடியாது. என்ன வரப்போறதுன்னு தெரியவும் தெரியாது. சோ எது வரப்போறது அப்படி தெரியாத ஒரு விஷயத்துக்கு அதோட ஒரு பிணைப்பு வச்சுக்கிறதுக்கு, அது என்னவா இருந்தாலும் அது சமமா எடுத்துக்கிறது தான் ஒரு கர்த்தா, சாத்விக கர்த்தாவா இருந்தா பண்ணுவார். சோ இப்ப பகவான் 3 விஷயம் முதல்ல ஞானத்தை எடுத்தார். அது எப்படி நம்மளோட கர்மங்களை தூண்டி விடுறது? அது 3 வகை. அது பிரகிருத்திலேருந்து வருது. 3 வகை. கர்மா அதுவும் 3 வகை. இங்க கர்த்தாவ பத்தி 3 வகை. சோ இந்த கர்த்தாங்கிறது என்ன? அந்த சமயத்துல அவளோட குணம் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்தாப்புல பண்றவர் தான் கர்த்தா. ஒரே காரியம்தான். எந்த மாதிரி குணத்துல இருக்கோமோ, அதே செயலை 3 விதமாக நம்மளே பண்ணுவோம். கோயில்ல நம்ம தான் போவோம். 3 விதமான விஷயமும் நம்ம பண்ணுவோம். கோயிலுக்கு போறச்ச, நல்ல குணத்துல இருக்கிறச்ச, பகவானோட அந்த அனுக்கிரகத்துல, அந்த சமயத்துல ஒரு சாத்விக குணம் இருந்ததுன்னா, ஆஹா பகவான பார்க்கணும். அப்படின்னு அப்படியே மெய் மறந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். ஒரு டென்ஷன் இருக்காம, ஒரு பிணைப்பும் இல்லாமல், நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட இல்லாமல், என் குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல இருக்கே, அவார்ட பார்த்துட்டு இருக்கோமே, நான் பார்த்துட்டு இருக்கேனே அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட இல்லாமல், நம்மளே பகவானை தரிசிச்ச நமக்கு இருக்கிற அனுபவம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும் அந்த அனுபவம். அதே செயல்ங்கிறது என்ன? கர்மா என்ன? பகவானை தரிசிக்கிறது. இந்த ஒரு கர்மம் தான். எந்த மாதிரி 3 குணங்கள்? ஒரு சாத்விக குணம்ல இப்படி இருக்கறச்ச, ரஜச குணத்துல இருக்கறச்ச, ஆஹா நம்ம பகவானை பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டத்தோட எல்லாம் நம்ம குழந்தைகள் எல்லாம் நீ பாரு நீ பாரு பார்க்க முடியறதா உனக்கு அப்படின்னு பகவானை பார்க்காம நம்ம குழந்தைகளும் பகவானை பார்க்கறதா அப்படின்னு ஒரு ஒரு இதோட வெளியில நம்மளோட செருப்பு கிடைக்கே அங்க எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கோமே அது ஒழுங்கா இருக்கணுமே அப்படின்னு ஒரு மனசோட தான் என்னோடது என்னோடது அப்படிங்கிற ஒரு மனசோட பகவான் நம்மளும் தரிசிச்சிருக்கோம் இல்லைன்னு இல்ல. இந்த மாதிரியான தாட்ஸோடையும் அதே கர்மம் தான் பகவானை தரிசனம் பண்றதுதான் அதை நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் 3வது ஒரு தாமசீகமா நிறைய பேர் பார்த்திருக்கோம் கோயில்ல. அசிங்கமா எப்படி பகவான் கைத்தாவ நிக்கிறதுன்னு ஒரு நினைப்பு கூட இல்லாமல் ஒருத்தர் மேல ஒருத்தர் குதிச்சுண்டு அடிச்சு புடிச்சுண்டு பரண்டுண்டு பகவானை பார்த்துட்டு அப்படியே ஓடிண்டு பிரசாதம் எங்க கிடைக்குன்னு அதாவது மனசித்தியமே இல்லாம பண்றது, இன்னொருத்தருக்கு தீங்கு பண்ணிண்டு அந்த மாதிரி பண்றதால இருக்க. சோ இந்த 3 விதமான கர்த்தாக்கள் நம்மளாவே பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி இல்லாமல் சாத்விக கர்த்தா அப்படின்னா என்னன்னா ஒரு பிணைப்பு இல்லாமல் எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு திருப்தியோடவும் ஒரு உற்சாகத்தோடையும் எந்த மாதிரியானாலும் இருக்கட்டும் அதுக்கு உற்சாகத்தோட பண்றது. அப்படி இருக்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கான ஒரு பலன் இருக்கட்டும், சித்தையா இருக்கட்டும் அசித்தமா இருக்கட்டும், அதுக்கு ஒரு
அதை பத்தி நம்ம கவலைப்படாமல் யார் கர்த்தா இருக்காளோ அவா சாத்விக கர்த்தா. இப்ப சாத்விக கர்த்தா அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். யார சாத்விக கர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு நர்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நர்ஸை பார்த்தேன்னா, அவள்கிட்ட இந்த சாத்விக், அதாவது நல்ல நர்ஸா தன் காரியங்களை ஒழுங்கா பண்ற நர்ஸை பார்த்தேன்னா, அவள்கிட்ட இந்த சாத்விக கர்த்தாங்கிறது ரொம்ப பொறுமையா இருக்கும், ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவளுக்கு வந்து அந்த பேஷண்ட் இருக்கா, அவளோட அந்த பேஷண்டோட ஒரு பிணைப்பு இருக்காது அவளுக்கு. யுக்த சங்கமா இருப்பா அந்த பேஷண்டோட. அகங்காரமா இருப்பா, அனகங்காரமா. ஏன்னா அவளுக்கு தெரியும், நான் வந்து இவாளை ஒன்றும் குணப்படுத்துறது இல்ல, அந்த டாக்டர்ஸ் தான் இவாளை குணப்படுத்த போறா, நான் வெறும் இங்க சேவை பண்றதுக்கு தான் இருக்கேன் அப்படின்னு. அண்ட் முக்காசியான நர்ஸும் செல்ஃப் ட்ரிவனா இருப்பா. ஒரு உறுதியோடும் ஒரு உற்சாகத்தோடும் எப்பொழுதும் பார்க்கலாம் அவளை. இல்லைன்னா அவளை அந்த வேலை பண்ண முடியாது. ஏன்னா அந்த வேலை அவ்வளவு கடினமான ஒரு வேலை. இழுத்து போடணும், தூக்கி விடணும், உட்காத்தி வைக்கணும், ஊட்டி விடணும், அலம்பி விடணும், இதெல்லாம் இருக்கு. அதுல அந்த உறுதியோடையும் ஒரு உற்சாகத்தோடையும் பண்ணலைன்னா பண்ணவே முடியாது அந்த காரியத்தை. சோ ஒரு பிணைப்பு இருக்காது, தான் பண்றோம்ங்கிற ஒரு அகங்காரம் இருக்காது, எப்பொழுதும் ஒரு உறுதியும் எப்பொழுதும் ஒரு உற்சாகத்தோடும் இருப்பா. கடைசியில அந்த எந்த மாதிரியான ஒரு இந்த பேஷண்ட்க்கு என்ன நடக்க போறதோ அது சக்சஸா இருக்குமா, வெற்றியா இருக்குமா, தோல்வியா இருக்குமா, சமமா எடுத்துப்பாவா. யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு தீங்குதல் ஏதாவது நடந்ததுன்னா உடனே அழுது கழுதறி பண்ணிட்டு இருக்க மாட்டா. அதே ஒரு பேஷண்ட் வந்து நல்லதா கிளம்பி போனாலும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு குதூகலம் பண்ணிட்டு இருக்க மாட்டா. ரெண்டு விஷயத்துலயுமே அவா எந்த மாதிரியான இருக்கட்டும், சக்சஸா இருக்கட்டும், சித்தியா இருக்கட்டும், தோல்வியா இருக்கட்டும், அசித்தியா இருக்கட்டும், ரெண்டுமே சமமாக வச்சுருப்பா. சோ ஒரு நர்ஸை பார்த்தேன்னா அவங்களுக்கு சாத்விக கர்த்தான்னா என்னங்கிறது கொஞ்சம் புரியும். இது எனக்கு தோணித்த அந்த ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சாதாரணமா நமக்கு எல்லாருமே ரிலேட் பண்ண முடியுமா அந்த மாதிரி. சோ சாத்விக கர்த்தா அப்படின்னு அவளோட குணங்களை பத்தி பகவான் சொன்னார். அடுத்தது ராஜசீக கர்த்தா பத்தி சொல்றார். 27வது ஸ்லோகம். ராகி கர்ம பல பிரேப்சுர் லுப்தோ ஹிம்சாத்மகோ शुचिः हर्ष शोकान्वितः कर्ता राजस परिकीर्तितः. ராகி, ராகத்தோட இருக்கிறவர், ஆசை வைப்பவர். கர்ம பல பிரேப்சு, கர்ம பலன்களை எதிர்பார்க்கும். லுப்தோ, லோபத்துடன், பேராசையுடன். ஹிம்சாத்மக, வன்முறையில் இயல்புள்ளவர். அசுச்சிஹி, அசுத்தமான. ஹர்ஷ ஹர்ஷ ஷோகான்விதஹ, மகிழ்ச்சி, ஹர்ஷ ஷோகான்விதஹ மற்றும் துயரத்தால் பாதிக்கப்படுபவர். கர்த்தா, செய்பவர். ராஜசஹ, ராஜசம். பரிகீர்த்திதஹ, கூறப்படும். சோ ஆசை வைப்பவர், கர்ம பலன்களை எதிர்பார்ப்பவர், பேராசை உள்ளவர், வன்முறை இயல்புள்ளவர், அசுத்தமானவர் மற்றும் மகிழ்ச்சி மற்றும் துயரத்தால் பாதிக்கப்படுபவர் ராஜசீக கர்த்தா என்று கூறப்படுவார் அப்படின்னு பகவான் சொல்றார். போர்ஷனா பார்க்கலாம். ராகி, ராகி ரெண்டுமே நெடில் எழுத்துகள், இழுத்து இழுத்து சொல்லணும். ராகி
கர்ம கர்ம பல பிரேப்சுர் பல பல இல்ல பல மேல் ஆகாத் கொடுத்து कर्म फल प्रेप प्रेप रे में आघात करते कर्म फल प्रेप सुर लुब्धो लू मिल आघात लुब्धो हिंसात्म हिंसा हिंसा वेंडा हिंसा व हिंसात्म सा में आघात करते लुब्धो हिंसात्म को शुचि கோ நெடில் எழுத்து எழுத்து சொல்லணும்னா ஷு சி ரெண்டுமே குரல் எழுத்து ஷார்ட்டா இருக்கும். லுப்தோ ஹிம்சாத்மகோ ஷுச்சிஹி ஹர்ஷ ஹர் ரஃபால் கொடுத்து ஷது ஹர்ஷ ஷோகான்வித ஹர்ஷ ஷோகா ஷோ ஷ நாக்கு நீட்டெல்லாம் வச்சுண்டு ஷோ நாக்கம் அடிச்சுண்டு ஹர்ஷ ஷோகான்வி कान्वी का में आघात करते हर्ष शोकान्वितकर्ता वितक्कर का प्रभाव करते हर्ष शोकान्वितकर्ता राजस परिकीर्तितः राजस रानडलेते राजस परिकी परि ரெண்டு में குரல் எழுத்துகள் परिकीर्ति की कपड़ों रफार करते परिकीर्तितः बालाजी जी. जय श्री कृष्ण सर. रागी कर्म फल प्रेप्सुर्बुद्धो हिंसात्मको शुचिः हर्षशोकान्वितकर्ता राजस परिकीर्तितः. பியூட்டிஃபுல் ஜி. ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க சொன்னது. நீங்க அதை கரெக்ட் பண்ணிட்டு எப்படி அந்த ஷேல கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்றது பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். ராகி பகவான் ஒரு ராஜசீக கர்த்தா பத்தி சொல்றதுக்கு முதல்ல வார்த்தை எடுக்கிறது ராகி. ராகி அப்படின்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆசை வைப்பது. ராகம் ஒரு பிணைப்பு, ஒரு ராகம், ஒரு 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 உணர்ச்சியோட ஒரு ஆசையோட இருக்கிறது. எந்த மாதிரியான கர்மங்கள் பண்றச்சும் அந்த மாதிரி ஒரு ஆசையோட, அது அந்த கர்மத்தின் மேலே ஒரு ஆசையோட. ஏன்னா அந்த கர்மத்தில ஏன் அந்த ஆசை இருக்கு அந்த கர்ம? ஏன்னா அதோட பலன்கள் இப்படி பண்ணா அப்படி ஒரு பலன் கிடைக்கும். அதாவது ஒரு இன்வால்வ்டு இல்லை, அது வேற விஷயம். அப்படியே அந்த பாட்டுல அப்படியே லைக்கியமாய் பாடுறது அது வேற விஷயம். இது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா அதுல இருந்து என்ன அந்த உணர்ச்சியோட ஏன் பண்றாங்கன்னா அதோட பலன்கிறது எது கிடைக்குமோ அதோட ஆசையில். கர்ம பல பிரேப்சு, அந்த கர்மத்தினால என்ன பலன் வரும் அதோட எதிர்பார்ப்பில். தானம் பண்றச்சு கூட அந்த தானம் பண்ணதுனால எனக்கு என்ன ஒரு நல்ல பேர் கிடைக்க போறது அப்படின்னு நினைச்சுட்டு தானம் பண்றது. இந்த மாதிரி நான் எல்லாம் யாகம் தபம் தானம் அப்படிலாம் பண்ணா எனக்கு ஸ்வர்கலோகம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பலம் நினைச்சுட்டு பண்றது. எது பண்றதுலயுமே இது பண்றதுனால அது நடக்கும், அந்த நடப்பு தான் எனக்கு முக்கியம். எது நாம பண்றோமோ அது முக்கியம் இல்லை, அதுல இருந்து என்ன வருது அது மேல ஒரு கவனத்தோட இத பண்றது. நிகழ்காலத்தை எதிர்காலத்தை நினைவில் வச்சுன்னு பண்றது. அதுக்காக எதிர்காலத்தை பத்தி நினைக்காம இருக்க முடியாது இல்ல. ஆனா அந்த எதிர்காலம் இப்படி இருக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிணைப்போட பண்றது.
இந்த மாதிரி பண்ணா அந்த எதிர்காலம் நல்லா நடக்குமே அப்படிங்கிற இதுல இல்ல. இப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்றேங்கிறது. அதான் ஸ்லைட் டிஃபரன்ஸ். நம்ம பண்ணலாம், இப்படி சாஸ்திரங்கள் பிரகாரம் சொல்லியிருக்கா, நம்ம அந்த கர்மங்களை பண்ணிட்டு இருக்கோம், அந்த கர்மங்களை பண்ணலாம். அது என்னவா நடக்கிறதோ நடக்கட்டும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, அது நிகழ்காலத்துல, அதாவது பிரசண்டா இருக்கிறத பண்றது, பீயிங் பிரசன்ட் அப்படிங்க, மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது. இன்னொன்னு வந்து, இதனால இப்படிதான் எனக்கு வேணும், அதுக்கு தகுந்தாப்புல நான் பண்றேன், கர்ம பல பிரேப்சுவா இருக்கு. கர்ம பல பிரேப்சுவா ராகியோட இருந்தா மூன்றாவது என்ன வருதுன்னா லுப்தா, லோபம், பேராசை. எது கிடைக்கிறதோ அதோட டபுளா கிடைக்கணும், அதோட பல மடங்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கு. பணத்தை சேகரிக்க வேண்டும், பணம் ரொம்ப முக்கியமானது. பணம் இல்லாமல் ஒருத்தராலையும் வாழ்க்கை நடத்த முடியாது. அந்த பணத்தை ஒழுங்காக நம்ம கண்ட்ரோல், நம்மளுக்கு தேவையானது செலவு பண்ணிட்டு பாக்கியை மிச்சம் படுத்தி, அந்த ஒரு அதுலேருந்து அதை அப்படியே ஒரு ஒரு குப்பையை போடக்கூடாது. அதுக்கான மரியாதை கொடுத்து அதுக்கு தகுந்தாப்புல அது முன்னேறின்னு இருக்கணும் அந்த பணம் அப்படின்னு நினைச்சுட்டு வைக்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, அதை வந்து இப்படி போட்டு அப்படி போட்டு அதை டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும், ஒரு மாசத்துலயே அது டபுள் ஆயிட்டு வரணும் அப்படின்னு அதை நினைக்கிறது, அது லுப்தா, ஹிம்சாத்மக. அதாவது இன்னொருத்தருக்கு தீங்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கிறது. கால் தெரியல. ஹிம்சாத்மக. எனக்கு வந்தது சார். ஐ ஹாவ் அ மீட்டிங் ஃபார் that. ஓகே ஓகே ஓகே, நோ இஷ்யூ. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு என்ஜாய்மெண்ட் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னொருத்தருக்கு தீங்குதல் நடத்தலாம் அப்படின்னு. நமக்கு இருக்கிற இந்திரியங்களுக்கான ஒரு சுகானுபவங்கள் தான் வரணும். இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரலாம், அவள் கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஒண்ணும் இது இல்லை, கஷ்டப்பட மாட்டேன், அவள் கஷ்டம் வந்தா ஓகே. இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு தீங்கு வந்தா ஓகே அப்படிங்கறதே அது வந்து ஒரு இம்சம் தான். ஏன்னா அது பகவான் சொல்ல சாத்விக ஞானம் எனக்கு என்னவோ அதான் எல்லாரும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறது. தான் வேற இன்னொரு வேறுங்கிறதே ராஜசீகம். அதே மாதிரி இன்னொருத்தர் கஷ்டப்பட்டா பரவாயில்லங்கிறது நினைக்கிறதே ஹிம்சை. தாமசத்துக்கும் அதேதான் சொல்றார் பகவான். அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் மனவேக்ஷிய பௌருஷம். அதுலயும் தாமச குணத்துக்கும் ஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஹிம்சை வந்து ஒரு அறியாமையால, அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம், மோகத்தில் ஆரம்பி. அது தாமசம். அந்த மாதிரியா இருக்கவா டெய்லி லைஃப்லயே ஒரு அப்ரசிவா ஹிம்சாவோட இருப்பா. ஆனா ராஜசீக பர்சன் அப்படி இல்ல. ராஜசீகமா இருக்கிற கர்த்தா எல்லா அனுபவங்களையும் பார்த்துண்டு அவ வந்து கஷ்டப்படுறது பார்த்து அதுலயும் ஒரு ஆனந்தமா இருக்கிறது. சோ தாமசீகமா இருக்கிறவா இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுப்பா, தன்னோட காரியங்கள்னால அவளுக்கு கஷ்டம் கொடுக்குது. ஆனா ராஜசீகவா இருக்கிறவா அவ தானே கஷ்டம் கொடுக்கிறவாளா இருப்பா. அதாவது இன்னொருத்தர் கஷ்டப்படுறதுலயும் ஆனந்தம் பட்டு இருப்பா. அது ஹிம்சாத்மகா. அடுத்தது அசுச்சிஹி, இம்பியூரா இருக்கிறது, தூய்மை இல்லாமல் இருக்கிறது. தன்னையும் தன்னோட இருக்கிற
தன்னோட என்வாயன்மெண்ட்டையும் அசுத்தமா வச்சுருப்பா. அசுத்தமான வெறும் வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளேயும் அசுத்தமா இருக்குது. ஏன்னா மனசு பகவான் மேல லைப் இல்லாதனால தனக்குள்ள இருக்கிற அழுக்குகள் போகாது. அது அசுச்சி. ஹர்ஷ சோகான்விதா, அதாவது ஒரு ஹாப்பினஸையும் ஒரு வருத்தமும் இது ரெண்டுத்துக்குள்ளே மாட்டின்னு தெரியவா. எங்கேருந்து வருது இதெல்லாம்? ஏன்னா அந்த பலன் இந்த மாதிரி நடக்கணுமே அப்படின்னு வருது. அந்த பலன் எந்த மாதிரி நடக்கணும்? லுப்தாவோட, பேராசையோட இந்த மாதிரியான ஒரு பலன் வரணும் அப்படின்னு நினைச்சுட்டு வர்றதுனால அது வருமோ வராதாங்கிற ஒரு ஆங்ஸைட்டிலேயே எப்பொழுதுமே ஹர்ஷமும் சோகத்திலையும் இருப்பா. அது நல்லா நடந்தா ஒரே ஹர்ஷம், ஆஹா டபுள் ஆயிடுத்து, நான் சொன்னேன் பாரு டபுள் ஆகும்னு என் பணம் அப்படிங்கிற ஒரு ஹர்ஷத்திலையும், அது போன உடனே ஐயோ எல்லா பணமும் போயிடுத்தே அப்படின்னு ஒரு சோகத்தோடையும் அது டெய்லி நடந்துட்டு இருக்கும் அவளுக்கு. அந்த மாதிரி கர்த்தா ராஜச பரிகீர்த்திதா, இந்த மாதிரியான கர்த்தா ராஜச கர்த்தா அப்படின்னு பகவான். சாத்விக கர்த்தா பத்தி பகவான் போன ஸ்லோகத்தை சொல்லு. இங்க ராஜசீக கர்த்தா அப்படிங்கிற சொல்ல இந்த மாதிரியாதான் நம்ம முக்காவாசியும் இருப்போம். ஏன்னா சாதாரண மனிதன் ராஜசீகமான மனிதன், அவளுக்கு ராகம் எப்பொழுதுமே உண்டு. ராகம் துவேஷம், அதாவது பிடிப்பு வெறுப்பு, இது ரெண்டும் எப்பொழுதுமே நமக்கு இருக்கு. ஏன்னா அதை வச்சுதான் நம்மளோட கர்மங்களை நம்ம பண்றதை யோசிக்கிறோம். கர்மங்கள் நம்மளோட சாஸ்திர பிரகாரம், நம்மளோட ஆசிரமத்தை பிரகாரம், நம்மளோட வர்ணத்தை பிரகாரம் நம்ம பண்றதில்லை. எதை பண்றோம்னா எது நமக்கு பிடிக்குமோ எது பிடிக்காதோ அங்கேருந்து தான் நம்மளோட கர்மங்கள் ஆரம்பிக்கிறதே, அங்கேருந்து தான் வருது. சோ ராகியா இருக்கிறது இந்த உலகத்துல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம வெளி உலகத்தை பார்க்கறதே இந்த ராகியோட தான் பார்க்கிறோம். அப்புறம் எப்பொழுதுமே ஒரு பலன், இதுல எனக்கு என்ன இருக்கு, இது நான் பண்ணணும் இத அப்படிங்கிற ஒரு தாட்டோடையும், ஏன்னா அதோட என்ன பலன் வரும் அதை நினைச்சுட்டு ஒரு கர்மத்தை பண்றது. சோ அந்த கர்மத்தின் மேல போக்கஸ் இருக்காது, அதுல இருந்து வர பலன் மேலதான் போக்கஸ் இருக்கும். அந்த பலன் கிடைச்சாலும் அதோட ஒரு லுப்தா, அதோட ஒரு செல்ஃபிஷ்னஸ், அதோட ஒரு கிரீடினஸ், பேராசை அதோடு சேர்ந்திருக்கும். அந்த பேராசையால நமக்கு அந்த டபுள் வர்ணம் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தருக்கு தீங்கு படுத்துறதுல நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த தீங்கு பண்றதுங்கிறது நமக்குள்ளேயே இருக்கும். இந்த மாதிரியாக இருக்கிறவா ராஜசீக கர்த்தா. ஏன்னா எல்லாமே தனித்தனி துடியா பாக்குறது, நான் வேற நீ வேற அப்படின்னு பாக்குறதுல அங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனால இது எல்லாமே வருது. சோ அந்த ஞானம், ராஜசீக ஞானமோட யாரு ராஜசீக கர்மங்களை பண்றாளோ அவ ராஜசீக கர்த்தா. அடுத்தது தாமசீக கர்த்தா பத்தி சொல்ற. அயுக்த பிராகிருதஸ்தப்த ஷட்டோ நைஷ்கிருதிகோ லசஹ விஷாதி தீர்घसूत्री च கர்த்தா தாமச உச்யதே. அயுக்தஹ நிலையற்ற, பிராகிருதஹ முதிர்ச்சியற்ற, இம்மெச்சூரா, ஸ்தப்தஹ பிடிவாதமாக, ஷட்டோ மோசடி செய்யும், நைஷ்கிருதிகஹ நேர்மையற்ற, ஆலசஹ சோம்பல், விஷாதி மனமுடைந்து, தீர்க்க சூத்ரி தள்ளி போடுதல். தீர்க்க சூத்ரி அப்படின்னா லாங் ரோப்,
தள்ளி போடுறது. ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காமனா யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேர்ட். தள்ளி போட்டு இருக்கு. தீர்க்க சூத்ரி ச மற்றும் கர்த்தா செய்பவர் தாமச தாமசம் உச்சியத்தே கூறப்படும். நிலையற்ற, முதிர்ச்சியற்ற, பிடிவாதமான, மோசடி செய்யும், நேர்மையற்ற, சோம்பல் நிறைந்த, மனமுடைந்த, தள்ளிப்போடும் கர்மம் செய்பவர் தாமசீகம் என்று கூறப்படுவார். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். அயுக்த பிராகிருதஸ்தப்தஷ் அயுக்த யுமிராக அயுக்த பிராக்ரு இல்ல பிராக்ரு பிராத்தனி குரு தனி குரு அது வந்து ஜாயிண்ட் எழுத்து இல்ல குரு இருக்கிறதுனால பிராத்தனி குரு தனி குரு குறில் எழுத்து. பிராகிருதஸ்தப்தஷ் பிராக்ரு அங்க ஒரு பாஸ் எடுத்தீங்கன்னா கிரு கரெக்டா வந்துடும். பிராகிருதஸ்தப்தஷ் ஸ்தப்த ஸ்தக்கு அப்புறம் ராகாத் கொடுத்து இப்பன் தர்து ஸ்தப்தஷ் ஷட்டோ நைஷ்கிருதி ஷட்டோ ஷது நாக்க முடிச்சிருந்து டோ நாலாவது ட ரெண்டாவது ட ஷட்டோ நைஷ்கிரு நைமேல் ராகத்துக்கு ஏன்னா இஷ் அண்ட் குரு ஜாயிண்டா இருக்கிறதுனால நைஷ்கிருதிகோ கிருதி ரெண்டுமே குரில் எழுத்துகள். கோ நெடில் எழுத்து. ஷட்டோ நைஷ்கிருதிகோ லசஹ நிஷாதி தீர்க்க சூத்ரி ச நிஷாதி ஷா நெடில் எழுத்து. தி ரெண்டு தீ இருக்கு, ரெண்டுமே நெடில் எழுத்துகள். விஷாதி தீர்க்க க இல்லது க நாலாவது க. விஷாதி தீர்க்க சூத்ரி ச சூத்ரி இத்தன் ரீ ஜாயிண்ட் ஆக்கலாம். சூ மேல ராகாத் கொடுத்து விஷாதி தீர்க்க சூத்ரி ச கர்த்தா தாமச அப்புறம் கொடுத்து தாமச ரெண்டு தா இருக்கு. கர்த்தா தாமச உச்சியதே மேல ராகாத் கொடுத்து உச்சியதே. Balasubramanian ji. जय श्री कृष्ण गुरु श्री कृष्ण. अयुक्त प्राकृतस्तब्धश्चतो नैष्कृतिको लसः ईशानी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते. பியூட்டிஃபுல்லி ரொம்ப ரொம்ப அழகா இருந்து. தீர்க்க அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பாக்கி எல்லாம் அந்த ஷட்டோ தட்டோ அண்ட் க இது ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் அங்க எங்க இருக்க மாதிரி இருந்தது. பாக்கி எல்லாம் வெரி வெரி நைஸ். ரொம்ப அழகா சொன்னேன். வெரி பியூட்டிஃபுல். எஸ் கிருஷ்ணன். ஸோ தாமசம் அயுக்தக. அயுக்தகனா ஒரு நிலை இல்லாமல் இருக்குது. இதுதான் கரெக்ட், இது கரெக்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு விவேகம் இல்லாமல் இருக்குது. இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்திரமான நிலை இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா குழப்பத்தினால. தமஸ்துவஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினா. அந்த மோகத்தினால மியூட் பண்ணிக்கிறா. இந்த தாமச மோகத்தின் குழப்பத்தில் அதுலேருந்து வருது இந்த அயுக்தா. பிராகிருதக ஒரு இம்மெச்சூரா முதிர்ச்சி இல்லாமல் அப்படின்னு எப்படி இருக்கணுமோ அது தெரியாம அச்சுபிச்சா இருக்கிறது. ஏன்னா சரியான அவளுக்கு கற்பனை இல்லை,
யாரும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலை, சாஸ்திரங்கள் தெரியாது, அவளுக்கு இருக்கிற சங்கம் நல்ல சங்கம் இல்லை. அதனால அவளோட புத்தி தேவையான அளவுக்கான பக்குவம் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் நம்மளோட கர்த்தவியம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில்லாமல் இருக்கிறது. அது பிரகிருத ஸ்தப்தஹ. ஸ்தப்தஹ அப்படின்னா பிடிவாதத்தோட இருக்கிறது. இப்படிதான் இல்லப்பா, இப்படி சாஸ்திரங்கள் எழுதியிருக்கு, உனக்கு ஸ்கூல்ல கூட இப்படி சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னா, இல்ல இப்படிதான் இருப்பேன், இதுதான் கரெக்ட். ஏன்னா ஒரு மோகத்திலையும் அஜானத்திலையும் வருது. அதுவும் ஒரு சில பேர் பிடிவாதமா இருக்கலாம், பகவான் தான் அப்படின்னு ஒரு பிடிவாதத்துல. அந்த பிடிவாதத்திலையும் இந்த பிடிவாதத்திலையும் என்ன டிஃபரன்ஸ்னா, அதுல ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கு, ஹியூமிலிட்டி இருக்கு, ஒரு பணிவு இருக்கு. இது பிடிவாதம் இல்லை அப்படின்னு ஒரு ஷட்டா மோசடி பண்றது. அனைஷ்கிருத நேர்மையற்றதா இருக்கு. யாராவது நல்லது பண்ணா அது கெட்டதாக திருப்பி கொடுக்கிறது. ஆலசக சோம்பேறித்தனத்தோட இருக்குது. விஷாதி எப்பொழுதுமே ஒரு வருத்தத்தோடயே இருக்கிறது. பகலா இருக்கட்டும் ராத்திரியா இருக்கட்டும் எப்பொழுதும் ஒரு வருத்தத்துல இருக்கு. காரணம் அவ்வளவா இருக்காது, ஏன்னா அவளுக்கே தெரியாது, மனப்பக்குவம் இல்லை, எதையோ நினைச்சுட்டு கவலைப்பட்டு இருக்குது. தீர்க்கசூத்ரி ப்ரோக்ராஸ்டினேஷன். எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு பண்றேன். आज करे सो कल करो, कल करे सो परसों, आखिर जीना जीना है बरसों. அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்றது நாளைக்கு பண்றேன், நாளைக்கு என்ன பண்றது நாளைக்கு பண்றேன். ஏன்னா வாழ்நாள் முழுக்க நல்லா வருஷ வருஷமா எனக்கு இருக்கிறதுக்கு இருக்கே, எதுக்கு இப்ப பண்ணோம், அப்புறமா பண்ணலாம். அது வருது ஆலசலேருந்து, விஷாதியிலேருந்து. ஏன்னா நான் வருத்தத்துல இருக்கேன், எனக்கு சோம்பேறித்தனம் இருக்குது. அதுல இருந்து வருது தீர்கா சூத்ரி. சோ இந்த தீர்கா சூத்ரிங்கிறது ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போட்டிருக்கிறது. கர்த்தா தாமச உச்சத்தே, இந்த மாதிரியான கர்த்தா தாமசீகமானது. சோ 26வது 27வது 28வது இந்த 3 ஸ்லோகங்களும் கர்த்தா எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல கர்த்தாவோட லட்சணங்கள் என்ன, எப்படி கர்த்தாவோட லட்சணம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புலதான் காரியங்கள் நடக்கும், கர்மங்கள் நடக்கும். எந்த மாதிரியான குணங்களை கர்த்தா எடுத்துக்கிறாரோ அந்த மாதிரியான குணங்கள் தான் அந்த கர்மங்களுக்கும் அந்த ரூபம் வரும். எதை கர்த்தா அந்த மாதிரி பண்றாளோ அந்த அந்த காரியமும் அவரோட ரூபத்தை எடுத்துக்கும். கர்த்தா எந்த கருவிகளை யூஸ் பண்றாளோ அந்த கருவிகளும் அந்த குணத்தை தான் எடுத்துக்கும். சோ எப்படி கர்த்தாவோ அதுக்கு தகுந்தாப்புலதான் அந்த கர்மம், அதுக்கு தகுந்தாப்புலதான் அந்த கர்மத்தின் கருவிகள். கர்த்தா சாத்விகமா இருந்தாலோ ராஜசீகமா இருக்காளோ தாமசீகம் இருக்காளோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த கர்மங்கள் அந்த செயல்களும் சாத்விகம் ராஜசம் தாமசமா இருக்கும். சாத்விகமா கர்த்தா இருக்கா, அவா தன்னோட கர்மங்கள் மூலம் தன்னோட புத்தி மூலம், அதாவது தன்னோட செயல்களும் தன்னோட செயல்களின் கருவிகள் மூலம் அது ரெண்டையுமே சாத்விகமா பண்ணிண்டு இந்த சாத்விக ஆனந்தத்தில் பரமானந்தத்தில் அதை அனுபவிச்சென்று எதைக்குமே ஒரு பிணைப்பில்லாமல் இருப்பார். துக்காந்தம் ச நிகச்சதி, இதுதான் அதோட பலன். அது அப்புறமா வரும் 36வது ஸ்லோகத்தில்.
சோ அப்படியே பரமாத்மாவோட லயிச்சுட்டு இருப்பா. ஏன்னா சாத்விக கர்மங்கள் பண்றவாளுக்கு, சாத்விகமான கர்த்தாவுக்கு சாத்விக கர்மங்கள் பண்றவா அவளுக்கு ஒரே கோல் என்ன? பகவானோட நம்ம லயிச்சிடணும், பகவானோட நம்ம ஒன்று சேரணும். சோ அதனால தான் பண்றோம்ங்கிற, தான் அனுபவிக்கிறோம்ங்கிற அந்த ரெண்டுத்துலயுமே வெளியில வந்துட்டு தன்னோட குணங்கள் சாத்விகமா வச்சுண்டு, தன்னோட ஞானம் சாத்விகமா வச்சுண்டு, எல்லாருமே ஒன்று அப்படின்னு கருந்துண்டு அந்த மாதிரி அந்த கர்மங்களை பண்ணுவா. ஆனா ராஜச கர்த்தாவா இருக்கட்டும், தாமச கர்த்தாவா இருக்கட்டும், அவ தன்னோட கர்மங்களை, தன்னோட புத்தியை, அதாவது செயலும் அதோட செயலை பண்ற கருவிகளும் அதோட இணைஞ்சுண்டு, அதோட ஒரு பிணைப்போட அதுலேருந்து வர சுகத்தில் தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு அனுபவிச்சு. சாத்விக கர்த்தாங்கிறது படி சாத்விக கர்மம்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். சோ எந்த மாதிரியான ஒரு கர்மங்கள்ல அந்த கர்த்தாக்கு ஒரு பிணைப்பு இல்லையோ, தான் பண்றோங்கிற ஒரு அகங்காரம் இல்லையோ, அதுலேருந்து வர பலன் என்னங்கிறது பத்தியான ஒரு இச்சா இல்லையோ, அந்த கர்மம் சாத்விகமானது. அந்த மாதிரியான ஒரு கர்மத்துக்காக தனக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி நல்லது நடக்கும். அதுலேருந்து வர எல்லா விஷயங்கள்லயும் இந்த வாதாரணமே தூய்மையா ஆயிடும். தத்திர சத்துவம் நிர்மலத்வாத். சத்துவகுணத்தோட சுபாவம் நிர்மலம். அதனால அத்தியாயத்துல சொல்றது. அடுத்தது என்ன? இது சாத்விகம்னா ரஜோ ராகாத்மகம் வித்தி. ரஜசம் தான். ராகங்களுக்கான ரஜச குணத்துக்கு முக்கியமான விஷயம் ராகங்கள். அதாவது ஒரு பிணைப்பு, ஒரு ஆசை, பிடிப்பு, ராகம். ராகம் துவேஷம் தான் ரஜச கர்த்தாவோட. அந்த மாதிரியான எந்த மாதிரியான ஒரு கர்மங்களும் வருதோ அதுதான் ராஜசீகமான கிரியாக்கள். ஏன்னா கர்மங்களுக்கும் நமக்கும் அவ்வளவு பிணைப்பு இல்லை. இந்த கர்மங்கள் மேல இருக்கிற ராகத்தினால்தான் இந்த பிணைப்புகள் வருது. அதனால அது மாதிரியான கர்மங்கள் ராஜசீகமானது. மூன்று விதமான கர்மாக்கள், சாத்விகம், ராஜசீகம், தாமசிகம். இந்த மாதிரியான மூன்று கர்மங்களை பண்றவா அதுலேயும் தான் இந்த கர்மங்கள் வருது. கர்த்தாக்களும் சாத்விகமான கர்த்தா. சாத்விகமான கர்த்தா எந்த மாதிரியான ஒரு சாத்விக மனத்தோட எதை பண்றாளோ அது சாத்விக கர்மம். அந்த கர்த்தாவோட பாவம் ராஜசீகமாக இருந்ததுன்னா அதோட கர்மமும் ராஜசீகமா இருக்கும். தாமசமான குணத்தோட கர்த்தா இருந்தா அதோட கர்மமும் தாமசீகமாகும். தான் பகவான் பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். சாத்விக காரகோ சாங்கி ராகாந்தோ ராஜச ஸ்மிருதஹ தாமச ஸ்மிருதி விப்ராஷ்டோ நிர்குணோ மதாபாஸ்ரயஹ. அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு கர்த்தா சங்கம் இல்லாமல் இருக்காளோ அவ சாத்விகம். ராகாந்தோ ராஜச ஸ்மிருதஹ, யார் ராகத்தோட ஒரு பிணைப்போட ஒரு ஆசையோட பண்றாளோ அவ ராஜசீகமா இருப்பா. தாமச ஸ்மிருதி விப்ராஷ்டோ அப்படின்னா ஒரு விவேகம் இல்லாமல் நல்லது இது கெட்டது இல்லை அப்படின்னு
எந்த மாதிரியான கர்த்தா பண்றா, எந்த மாதிரியான காரியங்கள் எந்த மாதிரியான மனுஷா பண்றாளோ அவ தாமசிகமா இருப்பா. ஆனா கடைசியா சொல்ற நிர்குணோ மதா மதபாஸ்ரய, என் எந்த மாதிரியான ஒரு கர்த்தா என்கிட்ட ஆசிரியமா இருக்காளோ அவ இந்த நிர்குணமா இருப்பா, இந்த 3 குணங்களையும் தாண்டி இருப்பா அப்படின்னு பகவான் வந்து பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார். சோ இந்த மாதிரியாக பகவான் வந்து 3 விதமாக கர்த்தாக்களை பிரிச்சு சொல்லியிருக்கார். அந்த கர்த்தாக்களை பத்தி இன்னைக்கு பார்த்தோம். பாக்கிய நாளையோட கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அப்பா Jai Shri பத்தே Krishna, கால். sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சாரி ரொம்ப Jai லேட் Shri ஆயிடுச்சு. Krishna, sir. Jai Shri Krishna, sir. Thank you. Jai Shri Shri Krishna. ஜெய் ஸ்ரீ Krishna. கிருஷ்ண ஜி. Krishna sir, thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. தேங்க்யூ ஜி. Jai Sri தேங்க்யூ ஜி. Krishna, sir. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. தேங்க்யூ ஜி. ரொம்ப லேட் ஆக்கிட்டேன் உங்களுக்குலாம். பரவாயில்ல Jai Shri பார்த்துக்கலாம். Krishna ji. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Yeah.